Hi friends, welcome back to my channel Daya Kanaga Lifestyle. இன்னைக்கோட வீடியோ பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். மெயினா வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சாக்லேட் நாட் மட்டும் போட்டு காட்டுங்க அப்படின்னு. இப்போ வந்து நான் இந்த பாஸ்கெட் வந்து ஒரு ஆர்டருக்காக நான் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவங்களுக்காகவே நான் வந்து இப்போ இந்த சாக்லேட் நாட் சிம்பிளா ஈஸியா எப்படி பண்றதுங்கறத காட்ட போறேன். இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் நாட் 2 வயரில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் தான் வந்து பண்ணலாம். இதுலேயே 4 வயர் வச்சு பண்ணோன்னா அது பாக்ஸ் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெயினாக இந்த சாக்லேட் நாட் வந்து இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். இங்கே ஒரு சின்ன பாக்ஸாக 2 பாக்ஸ் பக்கத்துலேயே வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி மேலேயும் க்ராஸாக வரும். இது வந்து க்ராஸ் கட் பேஸ்கெட்டு தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து போகிறது 2 வயர் போயிட்டே இருக்கும் எப்போவுமே. இந்த 2 வயரில் வந்து ஃபஸ்ட்டு வயர் இந்த மாதிரி மடக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இது 2வது வயரை இது மாதிரி மடக்கிக்கலாம். இந்த மாதிரி மடக்கி சைடில் இப்படி வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடில் போகிற வயர் வந்து எப்போவுமே நமக்கு இந்த 2 வயருக்கு க்ராஸாக நிற்கும். இது இந்த லைனு அதுலேருந்து அந்த ஃபஸ்ட் வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயர் எடுத்து ஒரு சுற்று இது மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற வயர்ஸ் இப்படி கீழே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஃபஸ்ட்டு வயரை இந்த சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க, மடக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற வயரை இந்த சைடில் கேப்பில் மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுற்றிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த சுற்றிட்டு வந்த வயர் இந்த சைடில் இருக்கும், அதை மடக்கி ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற கேப்புக்குள்ளே விடணும். அதுக்கப்புறமா அடுத்த சைடில் கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த பின்னாடி இருக்கிற வயரை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கீழே இழுத்து அதுக்கப்புறமா மேலே இழுத்தீங்கன்னா டைட் ஆயிடும். அதே மாதிரி அடுத்த வயர் கீழே இழுத்து மேலே இப்படி இழுத்து விட்டுருங்க. உங்களுக்கு சாக்லேட் நாட் சூப்பராக வந்துடும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற வயரை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், ஏன்னா லூஸாக வந்துடும். அதனால் வயருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், இன்னொரு வாட்டியும் நான் சொல்லித்தரேன். அதில் வந்து பிங்க் கலர் வயர் வந்ததுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒயிட் கலரில் வருது பார்த்தீங்களா, இந்த நாட் போடுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மேலே இருக்கிற 2 வயரை ஃபஸ்ட் வயரை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து சைடில் மடக்கி வயர் வந்து சைடில் வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் வயர் இப்போ ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த ஃபிங்கரில் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற வயரை இந்த சென்டரில் கொடுத்து மடக்கிக்கோங்க. இந்த ஃபிங்கரில் இதை மடக்கி வச்சு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற வயரும் மடக்கி அந்த ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் வயர் எடுத்து இந்த 2த்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி மேலே டைட் பண்ணி விட்டுருங்க. இந்ததும் கீழே இறக்கி மேலே ஏற்றி விட்டீங்கன்னா டைட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயிட் வயரை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி அந்த வயரோட கேப் அளவுக்கு தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா நாட் வந்து லூஸாக தெரியும். அப்போ சாக்லேட் நாட் வந்து நல்லா நீட்டாக தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நாட்டு பக்கத்தில் கேப் இல்லாமல் வருது. அவ்வளோதான், இதுதான் வந்து சாக்லேட் நாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.